ஆனா இங்க அதிமுக வந்து சொல்றது திமுக கடந்த 5 ஆண்டுகள ஒரு சிறு துரும்பு கூட கிள்ளி போடல, அவங்க எதுவும் செய்யல. கோவைக்கு எதுவும் செய்யவில்லை என செய்தியாளர் கருத்திற்கு திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளித்துள்ளார். சிறப்பான வளர்ச்சியை பெற வேண்டும், அதற்கான பணிகள் தான் நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். முதலமைச்சர் வந்து அதிகமான கோவைக்கு வந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் உங்க தரப்புல வந்து செம்மொழி பூங்கா, நூலகம், இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை சொல்றீங்க. ஆனா இங்க அதிமுக வந்து சொல்றது திமுக கடந்த 5 ஆண்டுகள ஒரு சிறு துரும்பு கூட கிள்ளி போடல, அவங்க எதுவும் செய்யல. நாங்க வந்து நெஞ்சிலிருந்து ஓட்டு கேட்போம். அதாவது பாத்தீங்கன்னா பல்வேறு திட்டங்கள் பண்ணோம், அதுலதான் அவங்க வந்து ரிப்பன் வெட்டி இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை எப்படி மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க? உங்க கேள்வியில முதல் பாதி இருக்குல்ல, வளர்ச்சி திட்டங்களை சொன்னீங்கல்ல, அந்த வளர்ச்சி திட்டங்கள்ல செம்மொழி பூங்கா எந்த ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டது, எந்த அரசாங்கம் அரசாணை வெளியிட்டது, யார் நிதி ஒதுக்குனா, யார் செயல்படுத்தி முடிச்சு திறந்து வச்சா, அதை ஒரு கணம் அவங்ககிட்ட அந்த கேள்விகளை கேளுங்க. அது மாதிரி வந்து இப்ப பெரியார் நூலகம் வேலை முடிய போகுது, முதலமைச்சர்கள் திறந்து வைக்க போறாங்க. அதுக்கு யார் அரசாணை வெளியிட்டா, நிதி ஒதுக்குனா, அடிக்கல் நாட்டுனா, பணிகளை யார் பார்வையிட்டா அப்படிங்கறத அவங்ககிட்ட கேள்விகளை கேங்க. மேற்கு புறவழிச்சாளருக்கு அதுக்கு யார் நிதிகளை கொடுத்தா, அரசாணை வெளியிட்டா, பணிகளை முடித்து யார் திறந்து வைத்தா, அதே போல ஜிடி நாயுடு மேம்பாலருக்கு, ஹாக்கி மைதானம் இருக்கு, ஹாக்கி மைதானம் எங்களுடைய துணை முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி அவரே திறந்து வைத்தார். நீங்க வந்து ஒரு கேள்வி மட்டும் அவங்க கிட்ட கேளுங்க, நீங்க நெஞ்ச நிமித்தி கேட்பனா நீங்க உங்க திட்டங்களை சொல்லுங்கன்னு கேளுங்க. அவங்க ஒரே நிமிஷம் அவங்க திட்டங்களை சொல்லுங்கன்னு கேளுங்க. வெறுமனே வார்த்தைகளை சொல்றதுக்கும் நான் திட்டங்களை சொல்லி கேட்கறேன், இதெல்லாம் செஞ்சோம் இனி செய்வோம்னு சொல்றோம். அதனால எங்களுடைய முதலமைச்சருடைய இலக்கு வந்து செய்ததை சொல்லி வாக்குகளை சேகரிப்போம், செய்ய போறதை சொல்லி வாக்குகளை சேகரிப்போம். அதுதான் எங்களுடைய இலக்கு, அதான் எங்களுக்கு முதலமைச்சர் வழிகாட்டுகிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.